நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னைங்க. சென்னையில வேப்பம்பட்டு அப்படிங்கிற இடத்துல தாங்க இப்ப நாம இருக்கோம். இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியர் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே நம்ம பயணியர் பயோ டேங்க் டீமும் அவங்க வீட்டுக்கே விசிட் பண்ணிட்டு வாஸ்துப்படி எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கிற கிளியர் மேப் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த வீட்டோட வாயு மூலையில தான் அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி தர போறோங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்க செப்டிக் டேங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டேங்கை நீங்க க்ளீன் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியா மூலியமாவே க்ளீன் ஆகிட்டே இருக்குங்க. அதனால நீங்க எப்பவுமே இந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை. நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அந்த டேங்குக்குள்ள மொத்தம் 3 அறைகளா பிரிச்சிருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் பாக்டீரியா மூலியமா சரியா செரிமானமாகாம வெளியே வர தண்ணியில கழிவுகளோட சேர்ந்து துர்நாற்றம் இருக்குங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல இந்த டேங்குக்குள்ள 5 அறைகள் பிரிச்சிருக்கோங்க. அதனால இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியா மூலியமா முழுவதுமா செரிமானமாகி வெளியே வர தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க தோட்டத்திலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல சுற்றியுமே பாருங்க அவ்வளோவா இன்னும் டெவலப் ஆகாத ஏரியாவாக இருக்குது. அதனால இந்த இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரைனேஜ் வரும்போது இதில் வெளியே வர சுத்திகரிச்ச தண்ணியை அந்த ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம செட்டப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சோக் பிட் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பூமிக்கு கீழே இந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் ஏதாவது இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேங்கை ஈஸியாக எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.